உலக அளவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் விளக்கமளித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் வயிற்றில் புளியை கரைப்பது போல் உள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, சீனாவில் ஒமைக்ரான் திரிபு வைரஸ் பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. சிங்கப்பூரில் ஏறத்தாழ 14,000 பேருக்கு கொரோனா பரவல் கண்டறியப்பட்ட நிலையில் ஹாங்காங்கில் தொற்று பாதித்த 31 பேர் கடந்த வாரம் உயிரிழந்தனர். மேலும் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 257 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வரை பெரும்பாலானோருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி தொற்று கண்டறியப்பட்டு வந்த நிலையில் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருப்பது பரிசோதனை முடிவுகளில் தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 44 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 34 பேருக்கும், கேரளாவில் 69 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. படிப்படியாக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் இதர அறுவை சிகிச்சைகளான பைபாஸ் சர்ஜரி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இதய குழாய் மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிப்பை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் விளக்கம் அளித்துள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய தொற்றுகள் மற்றும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அதனுடைய வீரியம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொறுத்துதான் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் தேவையற்ற பயம், இந்த ஏற்படக்கூடிய சில நம்பர்களை பொறுத்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஹாங்காங், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்பட்டாலும் உயிரிழப்பிற்கான வீரியத்தன்மை குறைவாகவே தென்படுவதாக தொற்று நோய் தடுப்பு சிறப்பு மருத்துவர் சுப்பிரமணியன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். கொரோனாங்கிறது மிக வேக அளவில் மியூட்டேஷன் அடைந்து கொண்டே இருந்ததுனால இதை முழுமையா அடக்கிறதுங்கிறது முடியாத காரியம் நம்ம சீக்கிரமாகவே புரிஞ்சுட்டோம். அதனால புது வேரியண்ட் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு தொற்று வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா இதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். கொரோனாவால் இந்த உலகம் பல உயிர் சேதங்களை கண்ட நிலையில் மீண்டும் ஒரு பெரும் துயரை தவிர்க்க வேண்டுமெனில் தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட நடைமுறைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.